இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டா ஓட்டுன்னு ஒன்று இருக்கும். கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 3,00,000 ஓட்டுகள் வந்து நோட்டாவில் வர்றது மாதிரி எப்போவுமே வரும். ஏன்னா அவர்கள் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தன்னுடைய ஆதரவை சொல்லாமல், பட் ஏன்னா அவருடைய ஓட்டு போடலைன்னா கூட கள்ள ஓட்டாக மாறிடும். ஒரு 4:30 5 மணிக்கு மேலே அப்படியே ஓட்டு யாராவது ஓட்டை குத்திட்டு போயிடுவாங்க. அதனால் அவர்களுடைய விருப்பம் வந்து நம்ம யாருக்காவது ஓட்டு போடணும். அப்போது யார் பிடிக்குது அப்படின்னா யாருமே பிடிக்கலன்னு நோட்டா போட்டு போயிடுவாங்க. அப்படி கிட்டத்தட்ட ஒரு 3,00,000 ஓட்டுக்கு மேலே வந்து நோட்டாவில் இருக்குது. இதுக்கிடையில் நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பெர்சன்டேஜ் வாக்குகள் சதவீதம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 60 62 65க்குள்ளே தான் அந்த பெர்சன்டேஜில் வாக்குப்பதிவு நடக்கும். அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட இந்த 2 அரசியல் பெரும் தலைகள் இருக்காங்க. அவங்களுக்கே அது கிட்டத்தட்ட நெருங்கிடும். ஒரு 58 60 வரைக்கும் போயிடும். பேலன்ஸ் வந்து இந்த இதர கட்சிகளுக்கு போகும். ஆனால் வாக்கு சதவீதம் கொஞ்சம் உயர்றது மாதிரி ஒரு தகவல் இருந்ததுன்னா அங்கே ஒரு மாற்றம் வந்து ஏற்பட போகணும் தான் என்னுடைய பார்வையில் நினைக்குது. இந்த முறை கிட்டத்தட்ட விஜயனுடைய வருகையினால் ஒரு 75% வரைக்கும் வாக்குகள் பதிவாகும் அப்படிங்கிறத வந்து ஒரு சர்வேயில் வந்து இப்போ சொல்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட எடுக்கப்பட்ட சர்வேயில் பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே ஒரு 60-70% வரைக்குமே விஜய்க்கு எங்களுடைய ஆதரவுன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த வாக்குகள் எப்படி ஏறுது அப்படிங்கும்போது விஜயனுடைய வருகை, பட் எங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை அப்படிங்கிற அந்த ஒரு கருத்து கணிப்பு வருது.